அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அதாவது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்குட்பட்ட உடையார் கட்டுக்குரவில் கிராமத்தில் கிணறு ஒன்றிலிருந்து அதாவது கிணற்றின் நீருடன் மண்ணெண்ணெய் வெளியேறி வருகின்றமை கண்டறியப்பட்டது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவது அதாவது குரவில் கிராமத்தில் வசிக்கும் குடும்பம் கடந்த மழை வெள்ளத்தினால் வெள்ள நீர் நிரம்பிய நிலையில் கிணற்றினை சுத்தம் செய்வதற்காக கிணற்று நீரினை வைத்துள்ளார்கள். இதன்போது கிணற்று நீருடன் மண்ணெண்ணெய் கலந்து கொண்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பில் காணி உரிமையாளரை கேட்டபோது அவர் 2012ஆம் ஆண்டு மேல்குடியேறிய பின்னர் 23 அடி ஆழம் கொண்ட கிணறு தோண்டி கட்டியுள்ளார்கள். தற்போது கிணற்றினை சுத்தம் செய்யும் போது முதல் கரிநிறத்தில் காணப்பட்ட கிணற்று நீர் பின்னர் மண்ணெண்ணெய் மணக்க தொடங்கியது. இந்த கிணற்று நீரின் மேற்படலம் மண்ணெண்ணெயாக தொடர்ச்சியாக காணப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக குறித்த கிணற்று நீரில் மண்ணெண்ணெய் கலந்திருப்பதை அறிவதற்காக வாளியால் தண்ணீரை அள்ளி அதில் ஒரு இலையினை நினைத்து அதனை பெற்ற வைத்த போது அந்த இலை எரிந்துள்ளது. அதனை விட மண்ணெண்ணெய் மனமும் வீசுகின்றது. இதேவேளை அந்த சம்பவம் குறித்து அயலவர்களை விசாரித்த போது அதாவது காணிக்கு அருகில் விடுதலை புலிகள் காலத்தில் விடுதலை புலிகளின் முகாம் ஒன்று காணப்பட்டுள்ளதாகவும் அந்த காலத்தில் நிலத்தில் புதைக்கப்பட்ட மண்ணெண்ணெய் லீக்காகி தற்போது நிலத்தடி நீரில் கசிந்துள்ளதோ என்ற சந்தேகமும் எழுந்துள்ள என தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் வீட்டின் உரிமையாளர்கள் கிராம சேவையாளருக்கு தொடர்பினை ஏற்படுத்தி தெரியப்படுத்தியுள்ளதுடன் கிராம சேவையாளர் ஊடாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர்கள் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து கிணற்றினை பார்வையிட்டுள்ளதுடன் கிணற்றின் எண்ணெய் கலந்த நீரின் மாதிரியை எடுத்துச் சென்றுள்ளார்கள். இது தொடர்பில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கையினை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். நாங்கள் இங்கே உடையார்கிட்ட குரவில்ல இருக்கிறோம். குரவில் கிராமத்தில் எங்களோட கிணறு இப்போ இந்த டிசம்பர் மழைக்கு பிறகு தண்ணி நிறைஞ்சிருந்தது. தண்ணி நிறைஞ்சி ஃபுல்லாக வந்தது. பிறகு தண்ணியை பார்த்தா கருப்பு கலராக இருந்தது. அதனால நாங்கள் பாவிக்காமல் இருந்தது. இப்போ அவங்க பொது கிணத்துல தான் தண்ணி பாவிச்சு கொண்டு இருந்தோம். மழையெல்லாம் விட்டு முடிய இங்கே தண்ணியை இறைச்சி விடுவோம் இறைப்போண்டு பார்த்தா இறைச்சி பார்க்க மேலே கருப்பாக இருந்தது, ஒயில் மாதிரி வந்தது. பிறகு அதை எடுத்து போட்டு சரின்ட்டு பார்த்து கொண்டு இருக்க அடியில் வர தண்ணி மண்ணெண்ணெயாக வருது. போத்திலையும் எடுத்து வச்சு கிடக்கு மண்ணெண்ணெய் தான் வருது. அது இருக்கா என்னன்னு தெரியலை. அவருக்கா பார்த்து எங்களுக்கு அந்த கிணறை சுத்தம் பண்ணி தந்தீங்கட்டா கொஞ்சம் சரியாக இருக்கும். மனம் வந்தது. மனத்தை பார்த்துட்டு நாங்கள் கொளுத்தி பார்த்தோம் இலையில் போட்டு. இலையில் தண்ணியை மண்ணெண்ணையை ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றி கொளுத்தி பார்த்தோம். அது எரியுது, பத்தி எரியுது. அதை நீங்கள் கொளுத்தி பார்த்தாலும் உங்களுக்கு விளாங்க. அதை இதை தெரிஞ்சு ஊர் சனமும் வந்து பார்த்துட்டு போனது. போத்தியில் தண்ணியை எடுத்து பார்த்தா மேலே சிகப்பு கலராக மண்ணெண்ணெய் மிதக்குது, கீழே தண்ணி நிற்கிது. இது மண்ணெண்ணெய் தான்ன்றது எங்களுக்கு தெரியுது. இது ஜிஎஸுக்கும் அறிவிச்சு கிடக்கு. ஆடிஎஸ் எல்லாரும் வந்து பார்த்தது. எங்களுக்கு குடிநீர் தான் பிரச்சனை. குளிக்கலாம் சின்ன பிள்ளைகளும் வச்சுருக்குறோம். குளிக்க பிரச்சனையாக இருக்குது. இது சம்மந்தமாக வீடியோ பார்க்குற நீங்கள் எங்களுக்கு இந்த கிணத்துக்கு உதவி ஒன்று செஞ்சு தர மாதிரி கேட்குறோம்.